Hi, hello, how are you all doing today? I'm your English lecturer Ajay. Welcome to IBT campus. Right. எல்லாருக்குமே ஹாட் டாபிக் வந்து பாலிட்டிக்ஸ். எல்லாருமே பாலிட்டிக்ஸ் பேசுவாங்க என்ன. அப்போ அந்த பாலிட்டிக்ஸ் பேசக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து லிட்ரலாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிஸ்லியாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இம்ப்ளிஸ்லியாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். அந்த நோக்கங்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சம்மந்தமாக நம்மளுக்கு ஒரு சின்ன தெளிவில்லாமல் இருக்கலாம். நிறைய நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக நமக்கு விலங்கலாட்டியும் உள்ளுக்கு ஆழமாக யோசித்து பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இங்கிலீஷை பொறுத்தளவில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் ஒரு பொலிட்டிக் பேசுகிறவர் வந்து சில விஷயங்களை வந்து டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணலாம். அதில் முதலாவது விஷயம் வந்து இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணுற விஷயம், பாசிபிலிட்டிஸை கதைக்கக்குள்ள நமக்கு நல்லா தெரியுமே. ஒரு பாசிபிலிட்டி மிச்சம் குறைய என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் 50-50 பாசிபிலிட்டி அங்கக்குள்ளே நம்ம வில்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆள் சொல்கிறார், ஐ வில் டெஃபினெட்லி ஒர்க் ஃபார் இட், இல்லாடி ஐ வில் டூ இட் விதின் 15 days, இல்லாடி விதின் திஸ் இயர், இப்படி ஒரு ஆள் வாக்கு தரார் ஒரு ஒருத்தொன்று. சரியா? இப்போ ஸ்வே பண்ணுறார் அவர் வந்து நான் கட்டாயம் இதை செய்வேன்னு சொல்லி இப்போ வில்லை யூஸ் பண்ணேன்னா 50-50% 50-50% அவர் வந்து செய்வார்னார். இதே இது அவர் செய்கிறதுக்கு பாசிபிலிட்டி மிச்சம் குறைய இருக்குதான்னு சொன்னால் மே யூஸ் பண்ணி சொல்கிறார், ஐ மே டூ திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் விட லெஸ் பாசிபிலிட்டின்னு சொன்னால் மைட்ன்றதை யூஸ் பண்ணுவார், ஐ மைட் கம்ப்ளீட் திஸ் டாஸ்க் இப்படி சொல்லுவார். ஸோ அவர் வந்து என்ன மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணுறாரோ அதுக்குரிய பாசிபிலிட்டிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விளங்கி கொள்ளையிலும் எந்த அளவுக்கு அவர் செய்வார்ன்னு சொல்லி. சரியா? ரைட். ஸோ இப்படி சில டெக்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க, சில வாக்குகள் கொடுப்பாங்க, சில இடங்களை ஸ்வே பண்ணுவாங்க. என்ன அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணணும் மாடல் ஆக்ஸிலரி வெர்பில். அப்போ தான் அவங்க எந்த அளவில் பாசிபிலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றதை சொல்கிறாங்கன்றதை நம்ம அதே தொடர்ந்து நம்ம பார்த்தோமாமண்டா இந்த பாலிட்டிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் முதலாவது த பவர் ஆஃப் ஸ்லோகன். சில ஸ்லோகன் இருக்கும், அந்த ஸ்லோகனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஹிஸ்ட்ரிக்கு பிறகு தான் அந்த ஸ்லோகனை உருவாக்கியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லப்போனால் கோ ஹோம் கோட்டா. ஸோ கோ ஹோம் கோட்டான்னு சொன்னாலே அது எப்போ உருவானு, அது எப்படி உருவானுன்ற ஒரு விஷயம் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த ஸ்லோகன் எல்லாம் இருக்கும் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அந்த கிரைசிஸ் நடக்கக்குள்ள எக்கனாமிக் கிரைசிஸில் நம்மளோட நாடு வந்து எல்லாரும் ஒத்துமையான அந்த விஷயங்களை செய்வோம்னு சொல்லி போட்டு ஒன் நேஷன் ஒன் ஃபியூச்சர்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்லோகன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம் என்ன. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி நம்ம சில ஈஸியாக ரிமெம்பர் ஆகிற மாதிரியான ஸ்லோகன்ஸில் நம்ம என்ன செய்யலாம், வி கேன் டீகோட், அந்த விஷயங்களை டீகோட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி சில இமோஷனல் கனெக்ஷன் வர மாதிரியான சில ஸ்லோகன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீப்புள்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த எலெக்ஷன் டைமில் பீப்புள்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்களே. ரைட். அந்த வேர்டுக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுமே. எலெக்ஷன் டைமில் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணணுமன்ற சம்மந்தமாக அவங்க வந்து என்ன செய்வாங்க, தெளிவான அந்த டிபேட் எல்லாம் போயிட்டு செய்வாங்களே. ரைட். அப்படி அந்த மாதிரியான சில வேர்டுகள் வரக்குள்ள அதுகளை நீங்கள் என்ன செய்யணும், ஈஸியாக டீகோட் பண்ணிக்கொள்ளலுமே. ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், இல்லை விஷுவல் அண்ட் வேர்பல் இம்பேக்ட். அந்த விஷயங்களை வச்சே நாம் என்ன செய்யலாம், சில விஷயங்களை டீகோட் பண்ணிக்கொள்ளலாம். பாலிட்டிக்ஸ் இன்னொரு ஆள் பேசுகிறதுல இருந்து தான் எடுக்கணுன்ற விஷயம் இல்லை. சில விளம்பரங்கள், சில நோட்டீஸ், சில ஸ்லோகன், இப்படியான விஷயங்கள் இருந்தாலும் நாம் என்ன செய்யலாம், டீகோட் பண்ணிக்கொள்ளலுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தரம் நான் நிறைய போஸ்டர்ஸ் பார்க்குற டைமில் எப்படி வருதான்னு சொன்னால் ஒரு இப்போ கரண்ட் பிரசிடென்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆளில் ஃபோட்டோ ஒன்று. அப்போ கரண்ட் பிரசிடென்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்தில் அந்த ஃபோட்டோ இருந்தாலே அதுக்குரிய காரணம் என்ன, கரண்ட் பிரசிடென்ட்டுக்கு பதிலாக நம்ம இவரை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறது தான். அது மறைமுகமாக அப்படி ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அப்படியான விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். ஸோ இது வந்து பாலிட்டிக்ஸை வந்து டீகோட் பண்ணுற விஷயங்கள் தான் இது. இங்கிலீஷில் வந்து இருக்கிற முக்கியமான ஒரு இது என்னென்னு சொன்னால் ஸ்பீச்சில் நம்ம வந்து டீகோட் பண்ணுறது தான் இங்கிலீஷை பொறுத்தளவில். மற்றதெல்லாம் காமனாகவே நமக்கு தெரியும் என்னென்னு சொல்லி. இங்கிலீஷில் நம்ம வந்து டீகோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த ரெட்டோரிக்கல் ஸ்பீச், ஒரு ரெப்படேஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஒரு ஸ்பீச்சில் இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி கதைச்சிட்டு வருவாங்க. வி வில் ஒர்க், வி வில் ஃபைட், வி வில் டூ அப்படின்னு சொல்லி போட்டு வி வில்ன்றதை சொல்லிட்டு வரக்குள்ள
அங்கே நாம் என்ன செய்யணும், ஹேவ் டு கிவ் அ ஃபுல் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன் இட். ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? என்ன செய்ய போகிறாங்க, என்ன, யார் செய்ய போகிறா, வி வில்லண்டா யாரை குறிக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்கள் டீகோட் பண்ணிக்கொள்ளு. சரிதானே? ரைட். அதே மாதிரி சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக். ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸை வந்து நாம் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். என்னத்துக்கு பற்றின ஸ்டோரி இது, இந்த ஸ்டோரி என்ன சம்மந்தமானதுன்றது நம்ம என்ன செய்யலாம், டீகோட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி சில எதிர்ப்புகள் வந்திருக்கும், சில கிரிட்டிசிசம் வந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த கிரிட்டிசிசத்தை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயமா அவங்களோட ஸ்பீச்சில் சில விஷயங்களை கதைச்சி காட்டுவாங்க. ஸோ ஸ்பீச்சில் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள அந்த விஷயம் எதுக்குரியதுன்றது சொல்லி கனெக்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஆல் டுகெதர் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, யூ ஹேவ் டு பி அப்டேட்டட். நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும் என்னத்தில், பொலிட்டிக்ஸில். அப்போ தான் நம்மளுக்கு ஏதோ கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு விளங்கும். இங்கிலீஷை பொறுத்தளவில் எப்படி பாலிட்டிக்ஸை வந்து நம்ம டீகோட் பண்ணணும்னு சொன்னால், இந்த பாசிபிலிட்டி இங்கிலீஷை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி லெஸ் பாசிபிலிட்டி, மோர் பாசிபிலிட்டி, இப்படியான விஷயங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அடுத்தது சில பர்சனல் ப்ரொனவுன்ஸை வச்சு, சில ப்ரொனவுன்ஸ் வி, ஐ, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க சொல்லக்குள்ள அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.